ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுத்து போடலாம், வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்க வந்தோம். ஈவினிங் மேலே தான் எடுக்கவே ஆரம்பித்தோம். காலையிலே தீபாவளிக்கு ஒன்று அரிசி கொஞ்சம் மீதி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சா பூச்சி பிடிக்காமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு மேலே போட்டிருந்தேன். அதுதான் அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். மேலே சின்ன பாப்பா அழைச்சிட்டு வந்தேன்னு ஆச்சா அம்மா உடம்பு ஒன்றுது மேலே அங்கே புது அரிசியே அள்ள விடலை. அவளை பார்க்கவே கரெக்டாக இருந்தது. அதனால அங்கே பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவள் ஆனால் அதை கண்டுக்கிறதே இல்லை. அதை அள்ளி முடிச்சுட்டு கீழே போனால் அரிசியை கொண்டாந்து கீழே போட்டுட்டு துணியெல்லாம் கடந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து துணியெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இப்போ அடுத்து பாப்பாங்க டீ கேட்டாங்கன்னு வச்சுட்டு அடுத்தது எப்போதுமே நான் முதல்ல சூடாக டீ குடிச்சிடும். பாப்பாங்க ஆறி போய் தான் குடிப்பாங்க. அதுக்குள்ளே வெளில போய் பார்த்தா பாப்பாங்க அவங்க ஆச்சோட போயிருந்தாங்க. போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம சூடாக டீ குடிச்சிடணும்னு சொல்லிட்டு 2 பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டு அடுத்தது மாவு கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். அடுத்து அதான் அரைக்கணும். மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா முடக்கத்தான் அத்தை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. முடக்கத்தா தோசையும் சட்னியும் அரைச்சி முடிச்சிட்டோன்னா நைட்டு டின்னர் ஓவர் ஆகிடும். அடுத்தது இந்த உளுந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். தோசை மாவுக்காக ஊற வச்சேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு உளுந்தை கொஞ்சம் வெளில கழுவிடும். ஏன்னா இங்கே உள்ளே ஒரே இப்போ உளுந்தும் அரிசியும் தான் ஊற வச்சுருக்கேன். உள்ளே ஒரே லைட்டு வந்து ஃப்ளாஷ் மாரி அடிக்குது. சரி வெளில போய் கழுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில தான் எடுத்துகிட்டு போகிறேன். கீழே போய் ஒரே தண்ணியிலே போட்டு அலசிடுவோம். உள்ளே போயிட்டு ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டா போதும்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து அலச ஆரம்பிச்சாச்சு. உளுந்த கழுவி வச்சுன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கிரைண்டரை பார்க்கணும். கிரைண்டர் 10 நாளைக்கு மேலே ஆகுது மாவு அரைச்சேன். அதை முதல்ல நல்லா கழுவிட்டு மாவை போட்டு கரைச்சி அள்ளி வச்சிட்டோன்னா கொஞ்சோண்டு ஏலம் கிடக்கு வளர்க்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி எந்த மன கஷ்டமும் இல்லாமல் ஏதாவது ஒன்று போட்டு யோசிச்சுட்டே இருப்போம். எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் பீஸ்ஃபுல்லாக போனாலே அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட்டாக